தமிழக அரசு வலுக்கட்டாயமாக முன்னெடுத்து வரும் கிராமங்களை நகரமயமாக்கும் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. தற்பொழுது இந்த காணொலியை பார்க்கலாம். கிராமங்களை ஒரே நாளில் அழித்து நகரமாக மாற்றிவிடலாம். ஆனால் நகரங்களை அழித்து 100 ஆண்டுகள் ஆனாலும் கிராமமாக மாற்ற முடியாது. கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என்றார் மகாத்மா காந்தி. ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் கிராமங்களை நகரமயமாக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கிராம ஊராட்சி என்ற நிலையில் இருந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி என்ற நிலைக்கு கிராமங்களை நகரமயமாக்கும் நடவடிக்கையால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து தன்னாட்சி அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. விளைநிலங்கள் விற்பனை மனைகளாக மாற்றப்பட்டு விவசாய தொழில் கடுமையாக பாதிக்கப்படும். நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் பல தூரம் சென்று விவசாய தொழில் செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவர். சென்னையில் நடந்தது போல நகரம் சார்ந்த தினக்கூலிகளாகவோ மாறும் நிலைக்கு தள்ளப்படுவர். கிராமங்களை நகரமாக்கினால் நிலம் மதிப்பு உயர்ந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் நிலம் வாங்குவது என்பது கனவாக மாறிவிடும். விவசாயமே லாபம் இல்லாத தொழிலாக உள்ள நிலையில் விளை நிலங்களை விற்றுவிட்டு விவசாயத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுவர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு எனும் 100 நாள் வேலை திட்டம் இல்லாமல் போகும். வீட்டு வரி, தண்ணீர் கட்டணம், பாதாள சாக்கடை வரி, துப்புரவு வரி என அனைத்தும் பல மடங்கு உயரும். பெட்டிக்கடை, பலசரக்கு கடை, இட்லி கடை போன்ற சிறு தொழில் செய்பவர்கள் கூடுதலாக வணிக உரிமம் கட்டணம் செலுத்த வேண்டி வரும். ஊராட்சி ஊழியர்களாக இருக்கும் தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த ஊழியர்களாக மாற்றப்படுவர். ஆடு, மாடு வழங்கும் திட்டம், வீடு வழங்கும் திட்டம் போன்றவை காணாமல் போகும். மக்கள் பங்கேற்கும், மக்கள் கேள்வி எழுப்பும், மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் இடமான கிராம சபை இல்லாமல் போகும். அனைத்து ஊராட்சிகளின் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிந்தால் லஞ்சம், ஊழல் போன்ற சிக்கல்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்படும். நமது ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்த நிலை மாறி அரசியல் கட்சிகள் நிறுத்தும் ஒருவரை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் வரும். அடிப்படை பிரச்சினைகளுக்கு கூட நமது ஊரிலேயே இருக்கும் ஊராட்சி அலுவலகத்தை விட்டு வெகு தூரம் உள்ள அலுவலகத்தை அணுக வேண்டிய நிலை ஏற்படும்.